ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் சன்னா மசாலா எப்படி பண்றதுங்கிறத இந்த வீடியோல காட்டுறேன், பாருங்க. முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பல்லாரி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொண்டக்கடலையை ஊற போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதை குக்கர்ல போட்டு நம்ம வேக வைக்க போறோம். 4 விசில் வச்சு வேக வச்சிருவோம். அது வேகிறதுக்குள்ளாடி நம்ம தக்காளி, பல்லாரி, பச்சை மிளகாயை கட் பண்ணி வைப்போம். மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் திரி வச்சிருக்கிறேன், அதை அந்த மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு போறேன். சரியா? இனி வாணலி அடுப்புல வச்சு அதுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு தாளிக்க போறேன். நான் சொல்லியிருக்கேன்ல, நான் மசால் கறி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வைக்கிறப்ப பெருஞ்சீரகம் தான் தாளிப்பேன், கடுகு போட மாட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வத்தல் போட்டு தாளிச்சிருவோம். அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல பல்லாரி, அதை அதுல போட்டு நல்லா வதக்கி விட்டுறோம். குட்டி குட்டி பீஸா கட் பண்ணா போதும். சரியா? உள்ளி பல்லாரிய குட்டி குட்டி பீஸா கட் பண்ணுங்க. பல்லாரி இல்லைன்னா சின்ன உள்ளினாலும் ஓகே. அது கொஞ்சம் பல்லாரியை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அந்த பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறோம். உள்ளி கொஞ்சம் வெந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை அதுல ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுறோம். இப்போ இதுல கொஞ்சம் உப்பை போட்டு வதக்குங்க, அப்ப சீக்கிரம் தக்காளி உள்ளி வெந்துடும். இப்போ என்னன்னா, குக்கர்ல இதை வேக வச்சு வச்சிருக்கோம். இப்போ தக்காளி உள்ளி வதக்கிட்டு இருக்கோம்ல, அதுல கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் கரம் மசால் பொடி, இந்த 3ஐயும் ஆட் பண்ணிப்போம். பண்ணி நல்லா அதை வதக்கி விடும். தக்காளி உள்ளி அந்த மசாலா நல்லாவே வெந்துடும். நல்லா வெந்த உடனே நம்ம குக்கர்ல வேக வச்சிருக்கோம்ல அந்த கொண்டக்கடலை, அதுல அதை எடுத்து இதில் தட்டுவோம். ஆனா கொஞ்சம் கொண்டக்கடலை அப்படி வச்சுக்கோங்க. சரியா? எல்லாத்தையும் அதில் தட்டிடாதீங்க, கொஞ்சம் மாத்தி வச்சுட்டு கொண்டக்கடலை அந்த நம்ம வதக்கி வச்சிருக்கோம்ல தக்காளி உள்ளி மசாலெல்லாம் போட்டு அதுல போட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. அந்த மசால் கூட நல்லா சேரணும், அந்த அளவு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. நல்லா கிண்டி கொடுக்கணும். நல்லா கிண்டி நல்லா மிக்ஸ் ஆகணும். சரியா? அதனால கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி கொடுத்துருங்க. இந்த மசால் கறியை நீங்க சப்பாத்தினாலும் சரி, இட்லிக்கு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். பார்த்துங்க, நல்லா கொஞ்சம் நல்லா வெந்தாச்சு பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன, தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த தேங்காவை இதுல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருவோம். கலக்கி விட்டு நல்லா கொதிக்க வச்சிருவோம். சரியா? நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு நல்லா வர்றப்ப கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு, கொஞ்சம் வேணா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சிருங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஸ்டேஜ்ல எடுத்துக்கோங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம ஒரு பவுல்ல கொஞ்சம் கடலை கொஞ்சம் தனியா எடுத்து வைக்க சொன்னோம்ல, அந்த கடலை என்ன பண்ணணும்னா, ஒண்ணு கையை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா இடிகள் வச்சு இடிச்சிருங்க, இல்லைன்னா மிக்சி ஜார்ல போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துருங்க. கடலையை ரொம்ப அரையக்கூடாது, கொஞ்சம் துருதுரா அரைச்சி எடுத்து நம்ம இத கொதிச்சுட்டு இருக்குல்ல குழம்பு, இது கூடவே இந்த கடலை நம்ம இடிச்சு வச்சிருக்கோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு நம்ம சேர்க்கிறோம்னா, குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கு. சரியா? அதுக்குதான் இதை சேர்க்கிறோம். அப்போ குழம்பு கொஞ்சம் திக்கா இருக்கும். சேர்த்து நல்லா கிளறி நல்லா கொதிக்க விடுங்க. சரியா? கடலையை மறக்காம லாஸ்ட்ல ஆட் பண்ணுங்க, அப்போதான் அந்த குழம்புக்கு அந்த திக்னஸ் கொடுக்கும். இப்போ நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. லாஸ்டா கொஞ்சம் மல்லி இலையை தூவி இறக்கிடுங்க. கம்மக்கும் சன்னா மசாலா ரெடி. இத வீட்டில் உள்ள எல்லாரும் செஞ்சு கொடுத்து பாருங்க. சரியா? இதை ஒரு பவுல்ல மாத்திடுவோம். என்னோட அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.